ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு மண் சட்டியில் வந்துட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். நிஜமாகவே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கறி மசாலா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே போட்டிருக்கேன். கூட வந்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். மட்டன் வந்து தனியாக நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஸோ மட்டன் வந்து நல்லா வேகணும், நல்லா வெந்து ஸ்பான்ச்சாக அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அந்த குழம்பு வந்துட்டு நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டேன். மட்டன் மசாலா, மிளகாத்தூள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் போட்டனால அது வந்து மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. மட்டனை வந்து நம்ம அதோடு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த வேக வச்ச தண்ணியோடையே நான் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே போட்டேன். அப்போ தான் நமக்கு மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நிஜமாவேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது இன்றைக்கி. ஏன்னா எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டை வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு. அப்புறம் என்ன, தட்டில் போட்டு சுட சுட ஆவி பறக்க சாப்பிட வேண்டியது தான். நிஜமாவே இன்றைக்கி ஒரு ஃபுல் கட்ட வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.